Good morning students. Today we have see the topic is 9th Maths Unit 4 Geometry. சரிங்களா? சரி பாருங்க ஜியோமெட்ரியில வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போறது வந்து ரெண்டு டிஃபரண்ட் டைப் ஆஃப் ஜியோமெட்ரி பார்க்க போறோம். ஒன்னு வந்து சென்ட்ராய்டு கண்டுபிடிக்கிறது, இன்னொன்னு வந்து என்ன அப்படினா ஆர்த்தோ சென்டர் என்ன அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறது. சரிங்களா? ரெண்டு ட்ரையாங்கிள் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் தி centroid of the triangle. First one centroid of a triangle. Second one construction of the orthocenter of a triangle. சரிங்களா? அதாவது ரெண்டு ட்ரையாங்கிள் கண்டுபிடிக்க போறோம். ஒரு ட்ரையாங்கிள் என்ன பண்ண போறோம் அப்படினா சென்ட்ராய்டு என்ன அப்படிங்கறது கண்டுபிடிக்க போறோம். இன்னொன்னு என்ன அப்படினா ஆர்த்தோசென்டர் வந்து எதா இருக்கும் அப்படி சொல்லி நம்ம கண்டுபிடிக்க போறோம். சரிங்களா? பாருங்க இப்போ உங்களுக்கு பேஜ் நம்பர் 175ல எக்ஸாம்பிள் 4.12 construct the centroid of triangle PQR whose the sides are PQ equal to 8 cm, QR equal to 6 cm, RP equal to 7 cm. சரிங்களா? இதுதான் உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க. Construct the centroid of the triangle PQR whose the sides are PQ equal to 8 cm, QR equal to 6 cm, RP equal to 7 cm. சரிங்களா? அவனே வந்து மூணு மெஷரும் கொடுத்திருக்கான். மூணு மெஷர் வேல்யூ கொடுத்திருக்காங்க. PQ என்ன சொல்லிருக்காங்க 8 cm, QR 6 cm, RP 7 cm. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஜியோமெட்ரி போடும்போதுமே எப்பவும் ஃபர்ஸ்ட் ரஃப் டயகிராம் போடுவோம். சரிங்களா? அப்ப ஃபர்ஸ்ட் ரஃப் டயகிராம் RD பாருங்க. RD ல ஒரு ட்ரையாங்கிள் போடுங்க. போட்டுட்டு PQR அப்படிங்கற ஒரு நேம் வந்து மென்ஷன் பண்ணிக்கிறோம். அவங்க கொடுத்திருக்கிறதுல PQR அந்த நேமை மென்ஷன் பண்ணிக்கிறோம். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிருக்கான் PQ equal to 8 cm. So PQ இதோட வேல்யூ வந்து 8 cm. அடுத்து QR equal to 6 cm. So QR equal to 6 cm. அடுத்து RP இதோட வேல்யூ வந்து என்ன சொல்லிருக்கானா 7 cm. So RP equal to 7 cm. இதுல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம் அப்படினா centroid of a triangle. சரிங்களா? centroid of a triangle என்ன அப்படிங்கறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம் ஒரு ட்ரையாங்கிள் வரையலாம். அதுல ஃபர்ஸ்ட் PQ equal to 8 cm கொடுத்திருக்கானா. சோ அப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஸ்கேலை வச்சு ஃபர்ஸ்ட் PQ ங்கற கோடு வரையலாம். ஸ்கேலை வச்சு என்ன பண்ணிக்கிறோம் PQ equal to 8 cm. சரிங்களா? எல்லாம் போடுங்க PQ equal to 8 cm. ஸ்கேல்ல வந்து மெஷர் பண்ணி போடுங்க. P யோட வேல்யூ Q யோட வேல்யூ 8 cm இருக்கு. போட்டிங்களா? சரி ஓகே. இப்போ அடுத்து பாருங்க QR equal to 6 cm. QR equal to 6 cm. நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினா ஸ்கேல் இருக்குல இந்த ஸ்கேல்ல QR equal to 6 cm வந்து அளவெடுக்க போறோம். காம்பஸ் வச்சு என்ன பண்ண போறோம் அப்படினா ஸ்கேல்ல வந்து 6 cm எடுத்துக்கங்க. சரிங்களா? 6 cm எடுத்துட்டு நீங்க எல்லாம் காம்பஸ் எடுத்துக்கங்க. 6 cm எடுத்துட்டு Q வை நம்ம பாயிண்டா வச்சு என்ன பண்ணனும் அப்படினா 6 cm ல ஒரு ஆர்க் கட் பண்ணணும். 6 cm ல ஒரு ஆர்க் கட் பண்ணணும். கட் பண்ணிக்கங்க. கட் பண்ணிட்டீங்களா? Q ல வச்சு என்ன பண்றோம் ஒரு 6 cm ல ஒரு ஆர்க் கட் பண்ணிட்டோம். அடுத்து RP equal to 7 cm. RP equal to 7 cm. அப்ப RP அப்படிங்கும்போது என்ன பண்ணணும் அப்படினா P இருக்குல இந்த வேல்யூல காம்பஸ்ல 7 cm எடுத்துக்கங்க. நம்ம இதுல 6 cm எடுத்தோம்ல அதே மாதிரி காம்பஸ்ல 7 cm எடுத்து இந்த P ஐ மையமா வச்சு என்ன பண்ணனும் அப்படினா இந்த ஆர்க்க கட் பண்ற மாதிரி இன்னொரு ஆர்க். ஓகேங்களா? இந்த பாயிண்ட் தான் நமக்கு என்ன அப்படினா R. அந்த ரெண்டு ஆர்க்கும் சந்திக்கக்கூடிய அந்த மிட் பாயிண்ட் தான் என்னது R. இதுக்கு அப்புறம் என்ன பண்ணிக்கலாம் அப்படினா இந்த கியூபையும் இந்த மிட் பாயிண்டையும் ஜாயின் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த மிட் பாயிண்டையும் P ஐயும் ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்ணிட்டீங்களா? சோ PQ equal to 8 cm எடுத்துட்டோம். அப்புறம் QR equal to 6 cm. அப்புறம் PR equal to 7 cm. எல்லாமே எடுத்து முடிச்சாச்சு. அப்புறம் நமக்கு ஒரு ட்ரையாங்கிள் வந்துருச்சா? ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் எல்லாருக்குமே வந்துரும். சரி ஓகே. இப்போ இந்த ட்ரையாங்கிளுக்கு தான் நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம் அப்படினா சென்ட்ராய்டு என்ன அப்படிங்கிறது கண்டுபிடிக்க போறோம். சரிங்களா? சென்ட்ராய்டு கண்டுபிடிக்க என்ன பண்ணனும் அப்படினா எல்லாரும் காம்பஸ் எடுத்துக்கங்க. காம்பஸ் எடுத்து
முதல்ல PQக்கு என்ன பண்ணிக்கலாம், ஒரு சென்ட்ராய்டு போடணும். அப்போ Pல வச்சு மோர் தென் ஆஃப் எடுக்கணும். சரிங்களா, இது ஆஃப். மோர் தென் ஆஃப் அப்படிங்கும்போது இங்க வரைக்கும் பாதிக்கு மேல அளவெடுத்து இந்த இருக்குல்ல Pங்கிற பாயிண்ட வச்சு பாதிக்கு மேல அளவெடுத்து மேல ஒரு ஆர்க்கு, அந்த அளவு அப்படி மாத்தாம கீழே ஒரு ஆர்க்கு போட்டுக்கங்க. Pல வச்சு மோர் தென் ஆஃப் எடுத்து மேல ஒரு ஆர்க்கு, அதே மாதிரி கீழே ஒரு ஆர்க்கு. இப்போ அந்த அளவை சேஞ்ச் பண்ணாம Qல வச்சு, சரிங்களா, Qல வச்சு என்ன பண்றீங்க அப்படின்னா மேல ஒரு ஆர்க் கட் பண்ணீங்கல்ல, அந்த ஆர்க்கை கட் பண்ற மாதிரி இன்னொரு ஆர்க்கு, சேம் அதே மாதிரி கீழே ஒரு ஆர்க் கட் பண்ணீங்களா, அதை கட் பண்ற மாதிரி இன்னொரு ஆர்க் கட் பண்ணிட்டீங்களா. இப்போ மேல ஒரு 2 ஆர்க் இருக்கும், கீழே 2 ஆர்க் இருக்கும். அந்த 2 ஆர்க் என்ன பண்ணிக்கலாம், நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிக்கங்க. மேல உள்ள 2 ஆர்க்கையும் கீழே உள்ள 2 ஆர்க்கையும் என்ன பண்ணிக்கலாம், ஜாயின் பண்ணிக்கலாம். நான் எப்படி ஜாயின் பண்றேன் அப்படின்னா டாட்டர் லைன் போட்டு ஜாயின் பண்றேன். ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்ணி முடிச்சிட்டீங்களா. இப்போ பாருங்க இந்த 8 சென்டிமீட்டர் PQ இருக்குல்ல, இதுல இந்த மிட் பாயிண்ட்ல இந்த டாட்டர் லைன் வந்து ஜாயின் ஆகும். அதை என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா M அப்படின்னு சொல்லி நேம் வச்சுக்கிறோம். நேம் என்னது, M. இந்த டாட்டர் லைன் போட்டிருக்கோம்ல, அது இந்த PQங்கிற லைன்ல வந்து நமக்கு கட் ஆகும். அதை என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா M அப்படின்னு சொல்லி வச்சிருக்கோம். இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஆல்ரெடி மேல ஆறுங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கா, மேல ஆறுங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கும். நம்ம கட் பண்ண பாயிண்ட் கிடையாது, ஆறுங்கிற பாயிண்ட் இருக்கும். அந்த ஆறுங்கிற பாயிண்டையும் இப்போ நம்ம டாட் வச்சு M நேம் வச்சுக்கிட்ட இந்த 2 பாயிண்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஜாயின் பண்ண போறோம். இந்த ஆறுங்கிற பாயிண்டையும் நான் M நேம் வச்ச பாயிண்ட் என்ன பண்ணிக்கிறேன், ஜாயின் பண்ணிக்கிறேன். அதெல்லாம் ஜாயின் பண்ணிக்கங்க. இப்போ PQக்கு நம்ம என்ன பண்ணிட்டோம், ஒரு சென்டர் கண்டுபிடிச்சிட்டோம். இஸ் த சேம் திங் நம்ம QR என்ன பண்ண போறோம், கண்டுபிடிக்க போறோம். QR அதே மாதிரி தான் Qல வச்சு, சரிங்களா, என்ன பாருங்க Qல வச்சு மோர் தென் ஆஃப் எடுத்து இன்னும் இருக்குல்ல இங்க ஒரு ஆர்க் கட் பண்ண போறோம். இங்க ஒரு ஆர்க், அதே மாதிரி இதுல ஒரு ஆர்க், இதுல ஒரு ஆர்க். ஓகேங்களா, அந்த ரஃப் டயகிராம் நான் அழைச்சிட்டு போறேன். கட் பண்ணிக்கங்க. Qல வச்சு மேல ஒரு ஆர்க்கு, சேம் திங் இங்க ஒரு ஆர்க். அதே மாதிரி அந்த அளவை சேஞ்ச் பண்ணாம Rல வச்சு ஆல்ரெடி ஒரு ஆர்க் கட் பண்ணோம்ல, அதை கட் பண்ற மாதிரி ஒரு ஆர்க்கு, அதே மாதிரி இங்க ஒரு ஆர்க் கட் பண்ணோமா, அதையும் கட் பண்ற மாதிரி ஒரு ஆர்க். சப்போஸ் உங்களுக்கு கட் ஆகல அப்படின்னா மறுபடியும் என்ன பண்ணுவீங்க, அதே இதில் வச்சு அதை கட் பண்ற அளவுக்கு கொஞ்சம் லாங்கா போடுவீங்க. கட் பண்ணிட்டீங்களா, ஓகே. இப்போ சேம் திங் இதே மாதிரி இங்க 2 ஆர்க் வந்திருக்கும், இங்க 2 ஆர்க் வந்திருக்கும், சரிங்களா. அப்போ இந்த பாயிண்டையும் இங்க கீழே 2 ஆர்க் வந்திருக்குல்ல, இந்த பாயிண்டையும் என்ன பண்ண போறோம் அப்படின்னா டாட்டர் லைன் போட்டு ஜாயின் பண்ண போறோம். டாட்டர் லைன் போட்டு ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ அதே மாதிரி இந்த டாட்டர் லைனும் இந்த QR அப்படிங்கிற லைனும் ஒரு மிட் பாயிண்ட்ல ஜாயின் ஆகும். அதை என்ன பண்றேன் அப்படின்னா N அப்படின்னு சொல்லி நேம் வச்சுக்கிறேன். N அப்படின்னு சொல்லி நேம் வச்சுக்கிறேன். இப்போ இந்த Nங்கிற பாயிண்டையும் Pங்கிற பாயிண்டையும் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஜாயின் பண்ண போறேன். Nங்கிற பாயிண்டையும் Pங்கிற பாயிண்டையும் ஜாயின் பண்ணியாச்சு.
நல்லா கவனிச்சுங்க, என்கிற பாயிண்டையும் பிங்கிற பாயிண்டையும் ஜாயின் பண்ணிக்கணும். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த பிக்யூக்கும் நடுவில் எம்ங்கிற பாயிண்ட் நம்ம நோட் பண்ண தெரியுமா, அந்த பாயிண்ட்டும் அதே மாதிரி இந்த கியூஆருக்கு பிங்கிறத வச்சு என்கிற பாயிண்ட் நோட் பண்ணோமா, இந்த ரெண்டு லைனும் சந்திக்கக்கூடிய ஒரு புள்ளி. டாட்டர் லைன் சந்திக்கிற புள்ளி கிடையாது. இந்த நம்ம போட்டிருக்க தெரியும்ல, பிக்யூக்கு ஒரு லைன் போட்டிருக்கேன், அதே மாதிரி கியூஆருக்கு ஒரு என்கிற ஒரு லைன் போட்டிருக்கேன். சரிங்களா, அந்த ரெண்டும் சந்திக்கிற புள்ளி இருக்குல்ல, அந்த ரெண்டும் சந்திக்கிற புள்ளி, இதையும் இதுல இருந்து ஜாயின் பண்ணி இதுல கொண்டு வரணும். சரிங்களா, இந்த பாயிண்டையும் இந்த கியூங்கிற பாயிண்டோட ஜாயின் பண்ணி இதுல மீட் பண்ண போறோம். இதே மாதிரி வந்துடும். சரிங்களா, அப்போ ஆர் எம் இது ஒரு லைனு, அப்புறம் பி என் இது ஒரு லைனு, கியூல இருந்து இது வரைக்கும் இதுல வந்து என்ன பண்றேன் அப்படின்னா எஸ் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கேன். சரிங்களா, இங்க ஒரு பாயிண்ட் வந்து நான் போட்டுக்கிற ஒரு லைனு, அதை வந்து எஸ் அப்படின்னு சொல்லி நேம் வச்சுக்கிறேன். ஸோ அப்போ ஆர் எம் பி என் கியூ எஸ் இந்த மூணு ஒரு பாயிண்ட் வந்து மிட் ஆகும், பாயிண்ட் வந்து மிட் ஆகும். இதை தான் என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம ஜி, இதோட சென்ட்ராய்டு வந்து ஜி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். சரிங்களா, இதான் வந்து இந்த ஜாமெட்ரி, இதோட இது முடிஞ்சிருச்சு. சரிங்களா, நல்லா புரிஞ்சிருச்சா? ஓகே, இப்போ அடுத்து பாருங்க, construction of a orthocenter of a triangle. Construction of a orthocenter of a triangle. They construct the triangle PQR whose the sides are PQ equal to 6 cm, angle Q equal to 60 degree, and QR equal to 7 cm. And look at is the orthocenter. இது சேம் இதே மாதிரி நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா அதுக்கும் ஒரு ட்ரையாங்கிள் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறோம். ட்ரையாங்கிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு அந்த ட்ரையாங்கிளுக்கு நம்ம இதுல என்ன கண்டுபிடிச்சோம், சென்ட்ராய்டு கண்டுபிடிச்சோம். ஓகேங்களா, இதுல சென்ட்ராய்டு கண்டுபிடிச்சோம். அதே மாதிரி அதை என்ன கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா ஆர்த்தோ சென்டர் என்ன அப்படிங்கறத கண்டுபிடிக்க போறோம். சரிங்களா, ஃபர்ஸ்ட் ரஃப் டயகிராம் பாருங்க. ரஃப் டயகிராம் PQR. PQ ஈக்குவல் டு என்ன சொல்லிருக்கோம் அப்படின்னா 6 cm. சோ அப்ப PQ ஈக்குவல் டு 6 cm. அடுத்து செகண்ட் ஒன் கொடுத்திருக்கோம் அப்படின்னா ஆங்கிள் Q. அப்படின்னா Qங்கிற ஆங்கிள் வந்து எத்தனை டிகிரில இருக்குன்னு சொல்லிருக்காங்க, 60 டிகிரி. சோ அப்ப Qங்கிற ஆங்கிள் வந்து நமக்கு 60 டிகிரில இருக்கு. அடுத்து வந்து QR equal to 7 cm. அப்போ QR equal to 7 cm. ரஃப் டயகிராம் கம்ப்ளீட். ஓகேங்களா, இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஃபேர் டயகிராம் போடணும். ஃபேர் டயகிராம் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் PQ equal to 6 cm ஒரு ட்ரையாங்கிள் வரையணும்ல. சோ அப்போ PQ equal to 6 cm. ஸ்கேல் என்ன பண்றோம், ஒரு லைன் போட்டுறோம். போட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் மேலே ஏறி போடுறேன். சரிங்களா, உங்களுக்கு தெரியாது அப்படின்ட்டு. PQ equal to 6 cm. லைன் போட்டுக்கோங்க. PQ equal to 6 cm. லைன் போட்டீங்களா? இப்போ என்ன பண்ண போறீங்க அப்படின்னா செகண்ட் வந்து Qங்கிற ஆங்கிள் வந்து உங்களுக்கு 60 டிகிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஸோ என்ன பண்ணுங்க, எல்லாரும் ப்ரொடக்ட் எடுத்துக்கோங்க. ப்ரொடக்ட் எடுத்துட்டு Qங்கிற ஆங்கிளில் வைக்கணும். சரிங்களா, Qங்கிற பாயிண்ட்ல வச்சு ஆங்கிள் 60 டிகிரி எடுக்கணும். ஸோ ப்ரொடக்டரை Qங்கிற பாயிண்ட்ல வச்சுக்கோங்க. ப்ரொடக்ட் என்ன பண்ணுங்க, Qங்கிற பாயிண்ட்ல வச்சுக்கோங்க. எந்த சைடு நமக்கு லைன் தெரியுதோ அதுல இருந்து என்ன பண்ணணும், கவுண்ட் பண்ணணும். ஸோ இதில் பாருங்க, எந்த சைடு லைன் தெரியுது நமக்கு, இந்த சைடு. சப்போ இதுல இருந்து என்ன பண்ணணும், கவுண்ட் பண்ணணும். எத்தனை டிகிரி, 60 டிகிரி. சப்போ Qல இருந்து 60 டிகிரி எடுத்துக்கோங்க. 0 10 20 30 40 50 60 60 டிகிரியில ஒரு பாயிண்ட் வச்சு என்ன பண்ணிட்டேன், ஒரு லைனை போட போறேன். இது 60 டிகிரி போட்டுக்கோங்க. PQங்கிறது 6 சென்டிமீட்டர். அப்போ Qங்கிற பாயிண்ட வந்து ப்ரொடக்டரை யூஸ் பண்ணி நம்ம 60 டிகிரி என்ன பண்ணிட்டோம், நோட் பண்ணிட்டோம். சரிங்களா, நோட் பண்ணிட்டு ஒரு என்ன பண்ணிக்கலாம், ஒரு லைன் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் என்ன சொல்லிருக்கான் பாருங்க, அதுக்கப்புறம் QR equal to 7 சென்டிமீட்டர். QR equal to 7 சென்டிமீட்டர். அப்போ Qல இருந்து Rங்கிற பாயிண்ட் நம்ம நோட் பண்ண போறோம். அது எத்தனை சென்டிமீட்டர் இருக்குன்னு சொல்லியிருக்கான், 7 சென்டிமீட்டர்ல இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கான். சரிங்களா,
ஸோ எல்லாரும் காம்பஸ் எடுத்துக்கோங்க. காம்பஸில் ஸ்கேலில் 7 சென்டிமீட்டர் எடுத்துக்கோங்க. ஸ்கேலில் 7 சென்டிமீட்டர் எடுத்து கியூங்கிற பாயிண்டில் வச்சு 7 சென்டிமீட்டர் என்ன பண்ண போகிறோம், ஒரு ஆர்க் கட் பண்ண போகிறோம். அந்த லைன் போட்டிருந்தோம்ல, அந்த லைனில் தான் கியூங்கிற பாயிண்டில் வச்சு என்ன பண்ண போகிறேன், ஒரு 7 சென்டிமீட்டர் ஒரு ஆர்க் கட் பண்ண போகிறேன். ஆர்க் கட் பண்ணிட்டீங்களா? இப்போ இது P, இது Q, இங்க பாயிண்ட் ஒரு சந்திக்க தெரியுமா, ஒரு லைனும் ஒரு ஆர்க் கட் ஆகுதா, இது R, PQ R. ஓகேங்களா? QR equal to 7 சென்டிமீட்டர். QR equal to 7 சென்டிமீட்டர். இப்போ இந்த Rங்கிற பாயிண்டையும் Pங்கிற பாயிண்டையும் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஜாயின் பண்ண போறேன். Rங்கிற பாயிண்டையும் Pங்கிற பாயிண்டையும் ஜாயின் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா Rல வச்சு PQல ஒரு ஆல்டிடியூட் வரையணும். சரிங்களா? ஒரு ஆல்டிடியூட் போட போறோம். இஸ் தி சேம் திங்ஸ் Pல வச்சு QRக்கு ஒரு ஆல்டிடியூட் போட போறோம். சரிங்களா? ஆல்டிடியூட் எப்படி போடணும் பாருங்க. காம்பஸ் இருக்குல்ல, காம்பஸ் எடுத்துக்கோங்க. காம்பஸ் எடுத்து Rங்கிற பாயிண்ட்ல வச்சுக்கோங்க. Rக்கு தான் ஆல்டிடியூட் போட போறோம். சோ அப்ப Rல வச்சு இந்த PQ இந்த லைன் இருக்குல்ல 6 சென்டிமீட்டர், அந்த லைன்ல நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இங்க ஒரு ஆர்க் கட் பண்ண போறேன். அதே மாதிரி இதுல ஒரு ஆர்க் கட் பண்ண போறேன். நீங்க அளவு சேஞ்ச் பண்ண வேண்டாம். இத நான் மெஷர்மென்ட் கரெக்ட்டா எடுக்கிறதுனால எனக்கு சேஞ்சஸ் ஆகுது. நீங்க என்ன பண்ணிக்கலாம், இதுல வச்சு கரெக்ட்டா நீங்க அங்க ஒரு ஆர்க் அதே அளவு மாத்தாம அதே லைன்ல இந்த சைடு ஒரு ஆர்க். ஓகேங்களா? கட் பண்ணிக்கங்க. அப்ப இங்க ரெண்டு பாயிண்ட் வரும். இதுல ஒரு பாயிண்ட் வரும். சேம் லைன்லயே இன்னொரு பாயிண்ட் வரும். போட்டுக்கங்க. சரி ஓகே. இப்போ பாருங்க, இப்போ ரெண்டு ஆர்க் கட் பண்ணிருக்கோம்ல, இந்த அளவை சேஞ்ச் பண்ணாம இந்த ஆர்க்ல வச்சு கீழே ஒரு பாயிண்ட், அதாவது கீழே ஒரு ஆர்க் சேம் அதே மாதிரி அங்க ஒரு ஆர்க் கட் பண்ணிருந்தோமா, அதுல வச்சு இந்த ஆர்க்கை கட் பண்ற மாதிரி இன்னொன்று ஆர்ல வச்சு ரெண்டு ஆர்க் கட் பண்ணியிருக்கோம் PQ அப்படிங்கிற லைன்ல. அதுக்கப்புறம் அந்த அளவை சேஞ்ச் பண்ணாம என்ன பண்றேன் அப்படின்னா இந்த ஆர்க்ல வச்சு இப்படி ஒரு ஆர்க்கு, அப்புறம் அந்த சைடு ஆர்க் கட் பண்ணோமா அதை வச்சு இந்த ஆர்க் கட் பண்ற மாதிரி இன்னொரு ஆர்க் போட்டுக்கோங்க. இப்போ கீழே வந்து உங்களுக்கு ஒரு பாயிண்ட் வரும், ஒரு மிட் பாயிண்ட். ஏன்னா ரெண்டு ஆர்க் கட் பண்ணும்ல, அதான் ஒரு மிட் பாயிண்ட். அந்த மிட் பாயிண்டையும் இங்க மேல ஆர் இருக்கா, ஆருக்கு தான் ஆட்ரிபியூட் போட்டோம். ஸோ அப்போ அதையும் ஆரை என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஜாயின் பண்ண போறோம். அதையும் ஆரையும் ஜாயின் பண்ண போறோம். ஓகே. இப்போ ஆருக்கு என்ன பண்ணிட்டோம், ஆட்ரிபியூட் முடிச்சிட்டோம். இப்போ சேம் திங்ஸ் அதே மாதிரி Pக்கு என்ன பண்ண போறோம், ஒரு ஆட்ரிபியூட் போட போறோம். அதுக்கு அதே மாதிரி தான் Pல வச்சு ஆர்ல வச்சு பண்ணும்ல, அப்போ Pல வச்சு ஆல்டிடியூட் எடுக்கும்போது Pல வச்சு அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய Qல Qக்கும் ஆர்க்கும் இதுல ஒரு ஆர்க்கு அதே அளவு மாத்தாம இதுல ஒரு ஆர்க்கு. ஓகேங்களா? இதே மாதிரி Pல வச்சு இப்போ QR அப்படிங்கிற லைன்ல இங்க ஒரு ஆர்க் கட் பண்ணணும். அதே அளவு மாத்தாம மேல அதே லைன்ல ஒரு ஆர்க் கட் பண்ணணும். அதே லைன்ல ஒரு ஆர்க் கட் பண்ணணும். கட் பண்ணிட்டீங்களா? இப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா இங்க நம்ம போட்டோம்ல ஆர்க், அதே மாதிரி என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த கியூல ஒரு ஆர்க் கட் பண்ணோம்ல, இங்க ஒன்று மேலே ஒன்று கட் பண்ணணும். அந்த அளவை சேஞ்ச் பண்ணாம மேலே வச்சு இன்னொரு ஆர்க்கு, அதே மாதிரி கீழே ஒரு ஆர்க் கட் பண்ணணுமா அதை வச்சு அந்த ஆர்க் கட் பண்ற மாதிரி இன்னொரு ஆர்க். கீழே வச்சு ஃபர்ஸ்ட் ரெண்டு ஆல்டிடியூட் போடுறோம். இது ஒன்று மேலே ஒன்று. அந்த ஆல்டிடியூட்ல என்ன பண்ணுறோம் அப்படின்னா காம்பஸை வச்சு அந்த மெஷர்மெண்ட் எதுவுமே சேஞ்ச் பண்ணக்கூடாது. சேஞ்ச் பண்ணாமல் இதில் வச்சு ஒரு ஆர்க்கு, அதே மாதிரி மேலே வச்சு அந்த ஆர்க் கட் பண்ணுற மாதிரி இன்னொரு ஆர்க் போட்டுக்கோங்க.
பண்ண போறோம் அப்படின்னா அங்க ஒரு மிட் பாயிண்ட் வந்திருக்கும். ரெண்டு ஆர்க்கும் ஜாயின் பண்ணி ஒரு மிட் பாயிண்ட் வந்திருக்கும். அந்த மிட் பாயிண்டையும் இங்க Pங்கிறதுல வச்சு தான் நம்ம ரெண்டு ஆல்டிடியூட் கட் பண்ணோம். சோ அப்ப அந்த பாயிண்டையும் Pங்கிற பாயிண்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஜாயின் பண்ண போறோம். சரிங்களா? போடுங்க. அதாவது லைன் வந்து கரெக்டாக ஸ்ட்ரைட் லைனாக வரணும். சரிங்களா? ஏன்னா மெஷர்மெண்ட் கரெக்டாக போடாதனால எனக்கு கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக வந்திருக்கு. உங்களுக்கு லைன் வந்து கரெக்டாக ஸ்ட்ரைட் லைன் வரும். ஸோ இப்போ ரெண்டு ஆல்டிடியூட் கண்டுபிடிச்சிட்டோம். ஆரில் வச்சு பிக்யூவில் ஒரு ஆல்டிடியூடும் பியில் வச்சு கியூஆரில் ஒரு ஆல்டிடியூடும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இந்த ரெண்டு லைனும் ஒரு மிட் பாயிண்ட்ல சந்திக்கும். இந்த ரெண்டு லைனும் ஒரு பாயிண்ட் என்ன ஆகும்? மிட் ஆகும். அதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஹெச் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கோம். அதுக்கு என்னது? ஹெச். H is also known as the orthocenter. ஓகேங்களா? S என்னது? இந்த H ஓட வேல்யூ தான் என்னது? இதோட இந்த ட்ரையாங்கிளோட ஆர்த்தோசென்டர். ஓகேங்களா? இதோட இந்த ஜியோமெட்ரியும் முடியுது. சரிங்களா? சாப்டர்ல பாத்தீங்கன்னா நம்ம ரெண்டு ட்ரையாங்கிளோட சென்ட்ராய்டு ஒண்ணும் ஆர்த்தோசென்டர் ஒண்ணும் பாத்துக்கிறோம். சென்ட்ராய்டோட டயகிராம் என்ன இருக்குல்ல இது, ஆர்த்தோசென்டரோட டயகிராம் இது. இதே மாதிரி உங்களுக்கு எக்ஸர்சைஸ் சம் கொடுத்திருக்காங்க. எக்ஸர்சைஸ் 4.5ல ஒரு 8 சம் கொடுத்திருக்காங்க. என்ன பண்ணுங்க, நீங்களா போட்டு பாருங்க. போட்டு பார்த்துட்டு அதை ஹோம்வொர்க் பண்ணி எனக்கு என்ன பண்ணுங்க, வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணுங்க. சரிங்களா? தென் இப்போ நடத்துன ஜியோமெட்ரியில இருந்து எதுவும் டவுட் இருந்தாலும் என்ன பண்ணிக்கலாம், என்னோட நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்கலாம். சரிங்களா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.